கவலைகள் அன்றாட வரும். அதை நிரந்தரமாக்கிக் கொள்வதும் தற்காலிகமாக்கிக் கொள்வதும் உன் கையில் தான் இருக்கு. அதை நிரந்தரமாக்கிக் கொண்டால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கிக் கொண்டால் நீ அறிவாளி. எப்போ கஷ்டம் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியறதில்லை. யோசிக்கிற சக்தியை துன்பங்கள் வரும்போது தான் ஒரு மூளைக்கு அது ஒரு இது கொடுக்கிற மாதிரி. நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வரும். வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன, அதாவது வாழ்க்கையே கிடையாது. அது கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை. இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ இருந்துதான் ஆகணும். அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம். தோல்வி வந்தாதான் வெற்றியோட அருமை தெரியும். தோல்வியை வரலன்னா வெற்றியோட அருமையே தெரியாது. இந்த நேரம் இந்த நிமிஷம் மறுபடியும் வாழ்க்கையில நம்ம அடையவே முடியாது. யாரு நேரத்தை வீணாக்குறானோ அவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான். So time is like a diamond. It's so precious. அதை கரெக்டா யார் யூஸ் பண்றாங்களோ அப்போ அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். எல்லாமே வாழ்க்கையில குரு எவ்வளவு முக்கியமோ நண்பனும் அவ்வளவு முக்கியம். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா செலக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் தென் உங்க வாழ்க்கை துணைவை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்ற பசங்களுக்கு எப்பவுமே நாளைக்கு நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இங்க இருக்கிறத நாளைக்கு பத்தி நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆக போதும் நாளைக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம இருக்கோம் சொன்னா பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டேஸ் டீட்ஸ். நேத்து நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். சோ நாளைக்கு எங்க இருக்கு, நம்ம கையில தானே இருக்கு நாளைக்கு. சோ இன்னைக்கு நாம கரெக்டா ஒழுங்கா படிச்சோம் சொன்னா இன்னைக்கு ஹோம் ஒர்க். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்சோம், கரெக்டா படிச்சோமா, டீச்சர் சொன்னது கரெக்டா இது பண்ணிக்கிட்டோமா, யார்கிட்டயாவது சண்டை போட்டோமா, இல்ல யாராவது மனசு உருப்படுற மாதிரி செஞ்சோமா, ஹோம் ஒர்க் கரெக்டா செஞ்சோமா, அப்பா அம்மா சொன்ன பற்றி கேட்டோமா, அது அன்னைக்கு வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே வாங்க. நாளைக்கு அப்படியே தானா உருவாயிடும். கனவெல்லாம் வச்சுக்காதீங்க எப்பவுமே. இப்ப குழந்தைங்க பாருங்க, ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஒரு சின்ன குழந்தை 1 year 2 years 3 years குழந்தை அப்படியே உட்கார்ந்து யோசனை பண்றது நீங்க பாத்துருக்கீங்களா? முடியவே முடியாது. பிகாஸ் த சில்ட்ரன் they live in the moment. அப்போ வாழ்றாங்க, பட் நாட் எல்டர்ஸ். எல்டர்ஸ் ஆல்வேஸ் either they go to past or future. they'll be thinking either past or future but not present. அதை விட்டுடுறாங்க. சோ குழந்தைகளுக்கு நீங்க இன்ஜினியர் டாக்டர் திஸ் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பட் அன்னைக்கு அந்த வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டு வந்தீங்க ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தொழில் நான் என்ன செஞ்சனோ அது உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கல. கண்ணில் பிளிங்கர்ஸ் போட்டு என் பாதையில நம்ம போயிட்டு இருப்போம். எனக்கு எதிரியும் நான் தான், எனக்கு நண்பனும் நான் தான். என்னுடைய படம் தான் எனக்கு எதிரி, என்னுடைய படம் தான் எனக்கு இது. என்னுடைய படத்துக்கு தான் நான் காம்படிஷன், மத்தவங்க படத்துக்கு நான் காம்படிஷன் இல்ல. இப்போ எனக்கு காம்படிஷன் படையப்பாவோட பெரிய ஹிட் கொடுக்கணும். இப்ப விக்ரம் காம்படிஷன் சுவாமி, அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். சூர்யா காம்படிஷன் காக்கா அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஒரு காதலுக்கு மரியாதை, அதுக்கு அந்த இதுல நீங்க போயிட்டே இருந்தா நீங்களும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நேச்சுரலி ஒரு இடத்துக்கு சேர்ந்திருப்பீங்க. நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும், என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம்.